பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே, வள்ளலே எங்கள் வாழ்வு இதயக்கனி, எங்கள் இதயக்கனி, இதயக்கனி. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. பாடுபட்டு கேட்ட பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். நாம் பாடுபட்டு கேட்ட பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியைப் போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலைப் போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற.
வா என்னாலும் பொன்வானம் நான் என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேனே நிலாவே வா செல்லாதே வா காவேரியா கானல் நீரா பெண்மை என்ன உண்மை முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் நில்லு அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை தாங்காதம்மா நெஞ்சம் சொன்ன சொல்லை பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை நிலாவே வா செல்லாதே வா பூஞ்சோலையில் வாடை காத்தும் பாட பஞ்சம் பாட கூடாதென்று கூறும் பூவும் வேறு மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே ஆகாயம் காணாத மேகம் மேது கண்ணே நிலாவே வா செல்லாதே வா என்னாலும் முன் பொன்வானம் நான் என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேனே நிலாவே வா செல்லாதே வா என்னாலும் முன் பொன்வானம் நான் மொத்தமாக 20க்கும் மேற்பட்ட பாடல்களை திறம்பட நமக்கு வழங்கிய அனைத்து இசைக்கலைஞர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து கோலப்போட்டி மற்றும் வினோத உடைப்போட்டியில் வெற்றியாளர்களை நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் மழலைய பிரிவில் 3ஆம் இடத்தை செல்வி உமையால் அவர்கள் பெறுகிறார். 2ஆம் இடத்தினை செல்வி அயானா நிஷாந்த் அவர்களும் முதல் இடத்தினை செல்வி
கவிமித்ரா நிஷாந்த் அவர்கள் பெற்றுள்ளார். எங்கே இவர்கள் மூவருக்குமான உங்களுடைய பலத்தை தர முடியும். இவர்களுக்கான பரிசினை திரு சீராளன் அவர்கள் வழங்குவார். கரவொலிகளின் சத்தம் போதாது. எங்கே மறுபடியும் உங்களுடைய உற்சாகமான கரவொலிகள். அடுத்ததாக கீழ்பிரிவில் 2ஆம் இடத்தினை பெறுபவர் செல்வி அனிமியா நிஷாந்தன் மற்றும் முதலிடத்தை பெறுபவர் செல்வி கவினா கஜிராஜ். இவருக்கான பரிசினை ஆசிரியை சிறியவர்கள் வழங்குவார். மன்னிக்கவும், இப்பரிசினை வழங்குபவரின் முழு பெயர் திருமதி பத்மஸ்ரீ மோகன்தாஸ். அடுத்ததாக அதுவே பிரிவு 2ஆம் இடத்தினை பெறுபவர் அஜந்தா பரந்தாவன் மற்றும் 1ஆம் இடத்தை தட்டிச் செல்பவர் திருமதி ஜெயரூபி சுப்பிரமணியம். அதுவே பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசினை பரிசிலிருந்து சோழன் பல்பொருள் வணிகத்தின் உரிமையாளர் நமக்கு பரிசாக அளித்துள்ளார். இவருக்கான பரிசினை திரு தேவன் அவர்கள் வழங்குவார். இதனை தொடர்ந்து வினோத உடை போட்டி கேட்டுக் கொள்கிறோம். அந்த வகையில் பிரிவு 2 முதலாம் இடத்தை பிரிவு 1 முதலாம் இடத்தினை தட்டிச் செல்பவர் செல்வி அசானி காந்தீபன். இம்மண்டபத்தில் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். பரிசினை திருமதி சுமதி நந்தகுமார் அவர்கள் வழங்குவார். நாங்கள் வழங்க இருக்கின்றோம் என்பதால் அவர்களை உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே
கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே ta jum nam ta rum ta dhalam ku tak tak ku da da ngir tik 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 ta jum ta ka jum ta ta kita ta da ta jum tik jum ta ta nam ta rum ta kita ta da ngir tik tik ta ta ri ta dana ta run ta dim ta da jum ta nam ta rum ta ka dim ta kita tik ta ngir tik ta dim ta tarigida tigida ta jum dim da ta jum nam da ta jum tam ta kita dana ta tangida tigida tarigida tigida dim ta tarigida tigida ta jum dim da ta kita jum da kita da jum ta jum da kita ta jum kita tigida tarigida tigida jum ta ni ta ta dana ni ta tarigida tigida ta dana ta jum tarita dana ta tarigida ta jum dim da ta jum nam da ta kita jum ta dim tum nam ta tarigida ta di ta dana ta tarigida dana ta junu ta dim ta tarita ta dana ta di ta dana ta tarigida ta dim tarigida ta dim tarigida ta dim tarigida ta dim tarigida ta jum tarigida ta ngida tarigida dim tarigida dong tarigida
ஆசைகள் யாவும் நீங்க நடந்த வீர தடங்களை பார்க்கிறோம். விடியல் காண கூவும் உங்கள் உரிமை குரலை கேட்கிறோம். மண்ணில் குருதி சிந்தி வீழ்ந்த விதைகள் எழுதி கொள்ளும் காலமே. வீர குழிகள் மீது சபதம் செய்து வெல்லும் தமிழர் ஈழமே. வெல்லும் காலம் சொல்லும் நாளை தேடுகிறோம். உங்கள் கனவை அள்ளி மனதில் சூடுகிறோம். எப்பமாமா விடுதலை எழுந்து சொல்லு ஒரு முறை. சின்ன மலர்கள் நாங்கள் பாடுகிறோம். எப்பமாமா விடுதலை ஏக்கம் காணுது தலைமுறை. வெல்லும் வழியை நாங்கள் தேடுகிறோம். எத்தனை சவால்களுக்கு முகம் கொடுத்தாலும், எத்தனை இடையூறுகளை எதிர்கொண்டாலும், எத்தனை சக்திகள் எதிர்த்து நின்றாலும் நாம் தமிழரின் சுதந்திர விடிவிற்காக தொடர்ந்து போராடுவோம். தேச விடுதலை பணியை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்ற புலம்பெயர்ந்து வாழும் எமது இளைய சமுதாயத்தினருக்கும் எனது அன்பையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சோழக்கொடி மீட்டெடுத்த ஈழமகராசன், சோகத்தனை ஓட்டுகின்ற ஈரவரநேசன். ஈரத்தமிழ் வெளியெங்கும் தலைவனே வரலாறு. ஈகத்தமிழ் ஒளியான அண்ணனே நெருப்பாறு. ஈரத்தமிழ் வெளியெங்கும் தலைவனே வரலாறு. ஈகத்தமிழ் ஒளியான அண்ணனே நெருப்பாறு. சுட்டும் வீரல் மொழி ஓரழகு, எங்க சூரிய தேவன் குரழகு. ஒற்றை கூறல் மொழி வீச்சழகு, குறி மாறா இவன் மூச்சழகு. சுட்டும் வீரல் மொழி ஓரழகு, எங்க சூரிய தேவன் குரழகு. ஒற்றை கூறல் மொழி வீச்சழகு, குறி மாறா இவன் மூச்சழகு. ஒரு காலமும் வாய்க்காது இவன் போல் ஒரு தலைவன். எதிர்காலமும் எதிர்பார்த்திடும் இவன் போரிய கலைஞன். விடுதலை கை சேரும் வரை, விடியல் நம்மை சூழும் வரை. கரிகாலன் சிந்தனையை நெஞ்சில் ஏந்தி நிமிரடா தமிழனே. உறுதி தரும் வீரவனே, உரிமை தமிழும் வீரவனே. உறுதி தரும் வலியும் ஒலி பிரபாகரன். காலம் தந்த கொடையவன், ஞானம் போற்றும் படையவன். உலகம் தேடும் மர்ம ஒளி பிரபாகரன். முப்படைய தமிழருக்கு காட்டியவன் பிரபாகரன். முப்பொழுதும் வீரத்தை ஊட்டியவன் பிரபாகரன். எப்பொழுதும் நிலை மாறா வீர புரட்சி பிரபாகரன். இத்துணை நிலை போகா ஈழவரசு பிரபாகரன். ஒரு காலமும் வாய்க்காது இவன் போல் ஒரு தலைவன். எதிர்காலமும் எதிர்பார்த்திடும் இவன் போரிய கலைஞன். விடுதலை கை சேரும் வரை, விடியல் நம்மை சூழும் வரை. கரிகாலன் சிந்தனையை நெஞ்சில் ஏந்தி நிமிரடா தமிழனே. எப்போ மாமா விடுதலை என்ற கேள்வியில் தொடங்கி ஈழம் என்ற ஒரு நாள் நமது என்ற நம்பிக்கையுடன் முடித்த இந்த எழுச்சி நடனத்துக்கு எங்கே உங்களுடைய எழுச்சிபூர்வமான கரோடிகள்? இந்நடனத்தை வழங்கியவர்கள் சன்ஸ்கிருதி கலாலயம் மற்றும் அம்பலத்தால் நாட்டிய அருவி மாணவ மாணவிகள் இரு மாணவ மாணவிகளும் இணைந்து வழங்கிய எழுச்சி நடனம். இந்நடனத்தை வழங்கியவர் செல்வி அக்ஷயா மணிவாகனம், செல்வி சன்சியா சசிகுமார், செல்வி காருண்யா புருஷோத்தமன், செல்வி கவினா கஜராஜ் மற்றும் செல்வி வைஷாலி புருஷோத்தமன். இதில் ஐவரின் பெயர்களாக இருக்கின்றது. ஆனால் ஆசிரியர் இருவரும் இணைந்து ஆடுவார்கள் எனக்கு தெரியாது. அவர்களும் சிறப்பாக ஆடியுள்ளார்கள். அந்த வகையில் மறுபடியும் உங்களுடைய உற்சாகமான கரோடிகள். அவர்கள் இந்த நன்றியை சுருக்கமாக சொல்லும்படி கேட்டுக்கொண்டார்கள். இந்த நிகழ்வு சிறப்பாக இடையோர் நடத்தி இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே அது நீங்கள் கொடுக்கிற கரகொலியில்தான் இருக்கிறது. அவர்கள் சிறப்பாக இந்த நேரம், இந்த நோட்டீஸில் அளிக்கப்பட்ட நேரம் 8 மணியுடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற வேண்டும். ஆனால் தவிர்க்கப்பட முடியாத
சில காரணங்களால் நிகழ்ச்சிகள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கியவர்கள் உண்மையிலே எங்களுடைய விநாயகர் ஆலயம் அது எப்பொழுதுமே எங்கள் தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற ஒரு மகத்தான ஆலயம். அத்தகைய கட்டடம் எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறபடியால் என்ற சாமத்திலும் சென்று என்ன காரியத்தை செய்வதற்கு அந்த ஆலயம் மன்றத்திற்கு உறுதுணையாக இருக்கிறது. அந்த ஆலய நிர்வாகத்திற்கு கேட்கிறார்கள். அந்த ஆலயத்திலே இடவிரவாக நின்று வடை சுட்டவர்கள் இங்கே ஒரு பாட்டு போச்சு, வடை சுட்ட தந்த காசு பகை விரட்ட பாய்ந்தது. ஆனால் இன்றைக்கு வடை சுட்டு கொடுத்த காசும் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் எழுச்சியும் எங்களுடைய நிகழ்வுகள் இதர நிகழ்வுகளும் சிறப்பாக நடந்ததற்கு வடை சுட்டு தந்தவர்களின் பெயர் எனக்கு தெரியாது. அதை நான் நினைக்கிறேன் கௌரவிக்கர், மகேந்திரன், பேபி, சுமதி, சாந்தி இவர்களுக்கு வடை சுட்டு தந்த காசும் பகை விரட்டி இருக்கிறது. வாழ்த்துக்கள். அத்தோடு இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு அனுசரணைகளாக எங்களுடைய மன்றத்தின் உறுப்பினர்கள் இதர மக்கள் 100 இப்பவும் நான் எனக்கு மண்டபத்தில் பார்க்கிறவங்க 100 ரூபாய் தருவாங்க. நான் வெட்டி கொண்டு ஓடுறது முதலாடு இன்னார் இருந்திருக்கு. ஆனா பேர்களை சொல்ல அதிலே உண்மையிலே அவர்கள் பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். கிரவுண்டன் தமிழ் மக்களுக்கு எங்கே உங்கள் கரவொலி அவர்கள் மிகப்பெரிய அனுசரணை கொடுத்திருக்கிறார்கள். அத்தோடு மிகப்பெரிய இந்த நிகழ்வுக்கு உதவிக்கரம் நெட்வொர்க் பிடெக்ஸ் மற்றது மாஸ்டர்ஸ் மற்றது ஏசிஎன்ஸோ இப்படி பல அவர்கள் அனைவரும் ஹாரி இவர்கள் எல்லாம் ஸ்பான்சர் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கே உங்களுடைய கரவொலி நன்றி. அடுத்தது இந்த நிகழ்வுக்கு கொத்து ரொட்டி போடுவதற்கு டீனோ பிக்சரியாவை தந்த ரமேஷ் அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகள் அவர்களுடைய கரவொலி. மற்றும் இந்த நிகழ்வை தொடக்கத்தில் இருந்து இதுவரைக்கும் இந்த ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு யாருமே இந்த காசு யாராவது அவர்களுக்கு பலகாரங்கள் தேர்தல் கொடுத்தார்கள் எனக்கு தெரியாது. ஆனவையா அவருக்கும் உண்மையிலே அவருடைய சகோதரன் கூட இறந்திருக்கிறார். ஆனால் இத்தனை துக்கங்களை தாங்கிக் கொண்டு இது என் மாநிலத்தில் நடக்கிற நிகழ்வுக்கு நான் என் ஒளிக்கவராவை கொண்டு போகவில்லை என்றால் யார் கொண்டு வா எங்கே சீனனுக்கு ஒரு முறையோட அடுத்து இங்க இருக்கிறான் இவர் தொட்டியை போட்டு கொண்டிருக்க சீராளர் இன்னைக்கு அவர் 2000 கேமரா பறந்திருக்கும். அந்த வலைக்கு விழுந்து வார கேமராவை கொண்டு என்னடா கேட்டா எல்லாம் சார் அதை வலைக்கு விழுந்து கேமரா இருந்தப்போ அன்றைய போயிருந்தா கேமரா சரி அவர் எந்த அஞ்ச காசும் வேண்டியதில்லை. தூக்கி சொன்னா கொண்டு வந்துடுவார். அவருக்கு எங்கே சீராளருக்கு உங்களுடைய இன்றைய பொங்கலில் பாருங்க வெளியில் எப்படி ஒரு சிறப்பான ஒரு பந்தலை போட்டு தந்தார். இன்னைக்கு தயாக்காவுக்கு 70வது அவங்க அவருடைய கரவாசி எழுப்பிங்க. தயாக்காவுக்கு 70வது பிறந்த நாள். அவர்களுடைய அந்த மணவரை அந்த டெக்கரேஷன் அதாவது வடிவமைப்பு இன்றைக்கு எங்களுக்கு சிறப்பாக செய்திருந்தார் ரகு அவர்கள் சுஜித் அந்த டெக்கரேஷன் அவர்களுக்கு அங்கே உங்களுடைய கரவொலி. அதே போல இந்த நிகழ்விலே சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு நீங்கள் கொடுத்த பேர் ஆதரவும் மற்றும் சதா மாஸ்டர் அவர்கள் இங்கே வந்து நீண்ட தூரத்திலே இருந்து வந்து இந்த இடத்துல ஒரு வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் உண்மையிலே அதற்கு ஒரு மிகவும் கஷ்டமான விஷயம். ஆனாலும் இந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த இசை நிகழ்வை அவர் இந்த பிள்ளைகளை உருவாக்கி இந்த இடத்திலே தந்திருக்கிறார். எங்கே அவருக்கும் உங்களுடைய கரவொலி. ஆகவே ஒட்டுமொத்தத்திலே இதில் யாரையாவது நாங்கள் தவறாவிட்டால் ரூபி அங்கிக்கும் முக்கியமாக இந்த இடத்திலே எங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்கிறோம். அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றிகளை கூறி யாரையாவது ஒரு விடுபட்டிருந்தால் எல்லோருக்குமாக சேர்த்து செய்து அனைவரும் இந்த இடத்திலே ஒத்துழைத்து விடுத்த காந்தி ஒலி அமைப்பாளர். இவர் எங்களுடைய அமைப்பின் மூத்த ஒலி அமைப்பாளர். காந்தி ஒரு அமைதியாகவே இருந்தார். பாருங்க அவர் ஆரம்பத்தையும் கணக்கு எடுக்க மாட்டார். அவர் நிற்கிறதும் தெரியாது போறதும் தெரியாது. காந்தி இருக்கா திரும்பி இருக்கா மூத்த காந்தி 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஒலியை அமைத்துக் கொண்டிருக்கிறார். எந்த காசு கட்டணமும் உங்களுக்கு முந்தி வேண்டாதவர் அவர்தான் காந்தி. இத்துடன் நிகழ்ச்சிகள் நீங்கள் ஆவணம் எதிர்பார்த்திருக்கிற குழுக்கள் சீட்டு வரப்போகுது. யாருக்கு விழப்போகுது எனக்கு தெரியாது. டிக்கெட்டை வாங்கி கொண்டு போவோம். 2வது பரிசு அகரம் டிவியும் இந்த இடத்துல தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறது. அகரம் டிவியும் இதை கொடுக்கும் பொழுது அவருடைய இந்த டிவி என்னத்துக்காண்டி ஆரம்பிக்கிறேன் என்பதை சில கருத்தாகவும் சொல்லுவார். நன்றி.